கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி குடங்கள் கிடக்கு இந்த ரோட்டிலே. பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறிய. நீ யாரப்பா? சென்னை சித்தர். எங்கிருந்து வரீங்களோ? ஜெயில இருந்து. கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையை கொடுக்கறாங்கப்பா. அடடா, பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே. குழந்தைங்க எல்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்திருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது. ஃபேக்டரிய மூடிடுறாங்க, கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது. அங்க சாராய கடை, இங்க சாக்கடை. என்ன பண்றது? ஏதாவது ஒரு கல்லை வச்சு அடைச்சாகணுமே. இது கிடக்குது ஒண்ணு. மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க. அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எதையாவது வச்சு அடைச்சாதான் சரி போடுப்பா. ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம். இதுலயும் ஷேர் வேணுமா உனக்கு? பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாது. இது பொது இடமா? என் வாய் 25 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. தனியார் ப்ராப்பர்ட்டி. இங்க வச்சு சிகரெட் குடிக்காம எங்க வச்சு குடிப்பேன்? சந்து மாடல் நின்னுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்கேன். சந்து லந்து? நீ மதுரையா? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்ன மேட்டரு? ரோடு, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க, தெரியாதா? சட்டமே போட்டாங்களா? நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள். இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல, சீக்கிரட். ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் குடி. சைட்லயா? கொசு மருந்து அடிக்கிறாங்களா? என்னங்கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க? அவருக்கு 5 ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் குடிக்கலாம். ஆஹா, சைடு பிசினஸ் இதுதானாடா? இவ்வளவு சொல்லியும் உனக்கு இறக்கம் இல்லையா? போட்ட முத்தை எடுக்க மனசு இல்லையா? உன் கோவம் இன்னும் தீரலையா? அடி நாக கருமாரி, உனக்கு போக மனசு இல்லைன்னா என் உடம்புல வந்து இறங்கு. அவன் உடம்புல போட்ட முத்தெல்லாம் நான் உள் வாங்கிக்கிறேன். என் உடம்புல வந்து இறங்கு. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். அப்பா சாமி, என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நான் வெளியே போறேன், பிரதர் கிட்ட சொல்லிடு. அம்மா, ராஜேஸ்வரி அம்மாக்கு அம்மா போட்டு இருக்கு. இப்படி தனியா விட்டு போறீங்களே? தனியா விடாம அவ கூட சேர்ந்து குரூப் டான்ஸ் ஆட சொல்றியா? ஏய், இது தொத்து வியாதி, ஓட்டுவா ரொட்டி. என் கிட்ட இருந்து அவகிட்ட போச்சு, அவகிட்ட இருந்து எனக்கு வந்துச்சுன்னா என்னால முடியாதுப்பா. நான் ஹோட்டல்ல ரூம் போட்டேன். 1 வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். சொல்லிடு. அம்மா, இந்தாம்மா கருமாரி அம்மன் கோயில் தீர்த்தம். பாத்தியம்மா, உன்னை எல்லாரும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மேல யாருக்கும் காட்டினியே, இப்ப என்ன ஆச்சு? பரவாயில்லம்மா, கொட்டுறது தேலோட குணம், தாங்கிக்கிறது என்னோட குணம். கவலைப்படாதம்மா, மனசுல அம்மனை சுமக்கிற, உடம்புல அம்மைய சுமக்கிற. உன் பாரத்தை இறக்கி வைக்க பாளையத்தம்மன் வருவா. போட்ட முத்தை எடுக்க கோட்டை மாரியம்மன் வருவா. Without informing, நீங்க திடீர்னு வந்துட்டீங்க. போலீஸ் பார்த்தா என்ன ஆகுறது? Don't worry, we came to talk about new business. What new business?
உங்க தமிழ்நாட்டுல துர்காபுரம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க கோட்டை மாரியம்மன் ஒரு டெம்பிள் இருக்கா? எஸ் எஸ், அங்க இருக்கிற அம்மனோட கண்மலர் ஐ ஐ வெரி பவர்ஃபுல். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கண் மலர் எங்களுக்கு வேணும். $1 million ஆஃபர். $1 million. மிஸ்டர் நிக்கோலஸ், எங்க ஊர்ல மனுஷங்களை கடத்துறது தான் கஷ்டம், தெய்வங்களை கடத்துறது ரொம்ப ஈஸி. நீங்க கேட்ட கண்மலரை நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். என்னதா? ஒண்ணுமில்ல, கண்ணுல தூசு விழ பாக்குது. ஏமா, உனக்கு என்ன எங்களை மாதிரி சாதாரண கண்ணா? வெள்ளி கண்ணு, அதுவும் 1000 கண்ணு. அதுல போய் தூசி எப்படி விழும்? விழணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? சரி சரி, பரமபதம் பாதையில நிக்குது. 4 1 2 3 4. ஆத்தா, என்னது இது? உன்னை கொத்த வேண்டிய பாம்பு சர்றன்னு கீழே இறங்கிடுச்சு. அம்மாடியோ, அது பாம்பு இல்ல, நல்லா பாரு, ஏணி. இது பாம்புதான். நீ மந்திரம் போட்டு ஏணி ஆக்கிட்ட. இப்படி அழுகு நீ ஆட்டம் ஆடினா நான் ஆட்டத்துக்கே வரமாட்டேன் போ. சரி சரி, கோவப்படாத. விளையாட்டு தானேன்னு கொஞ்சம் விளையாடு பார்த்தேன். மறுபடியும் ஏணிய பாம்பாக்கிட்டா போச்சு. ஐயோ, ஆத்தானா ஆத்தாதான். எனக்காக விட்டு கொடுத்துட்டியே. விட்டும் கொடுப்பேன், சமயத்துல விட்டும் பிடிப்பேன். என்ன சொல்ற? இது பாரு, ஏதேதோ சொல்லி ஏன் தலை ஏன் உருட்டுற? நான் உருட்ட போறது உன் தலையே இல்ல. ஐயோ, எனக்கு உங்க தலை. என்ன, என் தலை வேணுமா? நானே தலை ஒரு அவசரத்துல கிளம்பிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து தலை கிலன்னு உளறி. அதுக்கு இல்லங்க, அம்மன் தெரிசூலம் உங்க தலையை வெட்டின மாதிரி கனவு கண்டேன். ஏண்டி, உங்க அம்மா கையில இருக்கிற சூலம் என்ன AK-47 தலை எடுக்கிறதுக்கு? உங்க மம்மி கையில இருக்கிறது வெறும் டம்மி. ஏதோ அட்மாஸ்பியருக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த சூலத்தலை தலையிலடி. நகத்தை கூட வெட்ட முடியாது. நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏய், ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்க கூடாத 2 கேள்வி. வேர் ஆர் யூ கோயிங், வாட் ஆர் யூ டூயிங்? கோயிங் எங்க போனாலும் ஸ்டேயிங் உங்க கூட தானே. அதை நினைச்சு சந்தோஷப்படு. அவ தாண்டி சுத்தமான அக்மார் பத்தினி. ஓகே? வாட்டா? வெள்ளக்காரன் மரத்துல பேப்பரை கண்டுபிடிக்கிறான், கப்பலை கண்டுபிடிக்கிறான். நம்ம ஆளுங்களை பாரியா, மரத்துல கண்ணை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. ஹலோ, நான் மனுஷன் கண்ணே தோன்றவன், மரக்கண்ணை விட மாட்டேன். யோ, யாரே நீ? நான் தண்ணி குடிக்கிறதே தடுக்கிற? சாமி, இது தண்ணி இல்ல, ரத்தம். ரத்தமா? என்னையா உளற? ஆத்து தண்ணிய போய் ரத்தங்கிற? உனக்கு நான் பைத்தியமா? ரத்தத்தை போய் தண்ணிங்கிறிய, என்ன நம்ப மாட்டியா? இப்ப பாரு.
நீ யாரு? யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ யாருங்கிறத நான் சொல்றேன். கண்ணெடுக்க போய் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்க. நான் கண்ணெடுக்க போனது உனக்கு எப்படி தெரியும்? உன் வரலாறே எனக்கு தெரியும். அந்த கண்மலரை எடுக்கத்தான் ரொம்ப நாளா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எவ்வளவு பெரிய மந்திர சக்தி இருக்கு. நீ நினைச்சா எப்போ கண்மலரை எடுத்திருக்கலாமே. அந்த எல்லைக்குள்ள போக முடியாத சாபம் எனக்கு. ஆனா அது உன்னால முடியும். அட நீ வேற. அம்மனோட கண்மலரை தொட்டதுக்கே ஷாக் அடிச்ச மாதிரி அம்மன் சக்தி என்ன தூக்கி அடிச்சிருச்சு. என்னால முடியுன்ற நீ? கவலைப்படாத, ஒரு நாள் அம்மனோட கண் கட்டப்படும். அன்னைக்கு அம்மனுக்கு சக்தி இல்லாம போயிடும். அப்போ நீ கண்மலரை எடுத்துடலாம். ஆஹா, அது இன்னைக்கு? அந்த நாள் வரும்போது நானே சொல்றேன். ஆனா ஒண்ணு, கண்மலரை எடுத்தா எனக்கே கொடுத்துடணும். சத்தியம் பண்ணு. அது நான் ஏற்கனவே கண்மலரை ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் கொடுக்கறதா பிசினஸ் பேசிட்டேன். அவங்கிட்ட கண்மலரை கொடுத்தா வெறும் பணம் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். என்கிட்ட கொடுத்தா அதோட மந்திர சக்தியும் கிடைக்கும். பணம் வேணுமா இல்ல மந்திர சக்தி வேணுமா? ஓகே, கண்மலரை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னில இருந்து நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ். அடடா, உங்க கைய நீட்டினா தங்கமா கொட்டுதே. உங்க சக்திக்கு முன்னால ஓம் சக்தியால என்ன பண்ண முடியும்? எப்படியாவது கண்மலரை கொண்டு வந்து கொடுத்துடுறோம். என்ன பிரதர்? நீ சொல்லிட்ட, அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கா? ஜே, என் சிஸ்டர் தங்கத்தை பாத்துட்டா. இனிமே என்ன வீட்டுல தங்க விட மாட்டா. கண்மலர் எடுத்துட்டு வரலன்னா டார்ச்சர் பண்ணிடுவா. அப்போ என் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, நான் வரேன். பார்ட்டி என்னது? பொட்டி ஒண்ணுதா? நீச்சபங்க ராஜ யோகம். ஆத்தா, ஆத்தா, கண்ணாத்தா, நடந்த கதையை கேளாத்தா. நீ செல்லம் கொடுத்து வளர்க்கிறிய துர்கா, அவ கள்ள களவாணியா மாறிட்டா. ஆத்தா, கள்ள களவாணியா மாறிட்டா. என் தோட்டத்துல மாங்காய திருடி என் வண்டியிலே ஏத்திட்டு போய் என் கண்ணு முன்னாலே சந்தையில கூறு கட்டி வித்துட்டா. ஆத்தா, கூறு கட்டி வித்துட்டா. இதான் நீ பொண்ணு வளர்க்கிற லட்சணமா? நூலை போல சேலை, மாவை போல தோசைம்பாங்க. ஆனா ஒன்ன மாதிரி உன் பொண்ணு இல்லையே. நீ எல்லாருக்கும் கொடுக்கிற, ஆனா உன் பொண்ணு எடுக்கிறா கெடுக்கிறா. இது அடுக்குமா? நீ நெசமாலுமே தர்ம தேவதையா இருந்தா அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். சொல்லிவிட்டேன், அம்புடுத்தேன். ஆத்தா, இன்னைக்கு வருமானம் 1000 ரூபாய். நெல்லு. என்ன ஆத்தா, உனக்கு எது பணம்? மாங்காய் வித்தேன். மாங்காய் எது? திருடுன. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருடுனேன்னு சொல்லுவேன். ஏன் திருடுனேன்னு கேளாத்தா. அந்த மாங்கட்ட தலைய இருக்கானே மாத்தாண்ட, உன் கோயில் மாந்தோப்ப குத்தகை எடுத்திருக்கான். 1 வருஷம் கூட குத்தகை பணம் கொடுக்கல. அதான் அவனுக்கு வச்ச வேட்டு. மாங்காய் திருடுன, வித்த, பணத்தை கொண்டு வந்துட்டேன். நீ நல்லதுக்கே திருடினாலும் அது தப்புதான். அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீரணும். என்ன தண்டனை சொல்லு? திருடின கைய வெட்டிக்கணுமா? வெட்டிக்கிற. இன்னைக்கு பூரா நீ என் முகத்தை பார்க்க கூடாது. அதான் உனக்கு தண்டனை. ஆத்தா, கைய வெட்டிக்கன்னு சொல்வேன்னு பார்த்தா இதயத்தையே 2ஆ பொளக்குறியே. ஏன் ஆத்தா, நான் தூங்கும் போது கூட கனவுல ஓ முகத்தை தானே பார்த்துட்டு இருக்கேன். இதுல ஒரு நாள் பூரா உன்னை பார்க்க வேண்டாம்னு சொன்னா எப்படி? நான் பிடிவாதக்காரின்னு தெரியும்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இப்போ உன் முகத்தை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? சரி விடு. என்ன என்ன இது? முகத்தை தானே பார்க்க கூடாதுன்னு சொன்ன, அதான் கண்ணை கட்டிக்கிட்டேன். ஆனா ஆத்தா, வாய் திறந்துதான் இருக்கு. இன்னைக்கு பூரா உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். அண்ணாய் போற்றி, அருளை போற்றி, தன்னிகர்லா தலைவி போற்றி, சக்தி போற்றி, சாண்டி போற்றி, முக்திக்கூறு மூலமே போற்றி, போற்றி போற்றி. சாவித்ரே, அம்பாளுடைய பெருமையே பெருமையடி. என்ன அடுப்புல பூனை தூங்கிட்டு இருக்க? அம்பாளோட பெருமையை சொல்லல, தூக்கி போடுங்க பரவாயில்ல. குழந்தைகள் எல்லாம் பட்னியா கிடக்கிறது, போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. அம்மா, 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 என் குழந்தைங்க பசி எப்படி தீர்க்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அம்மா.
எனக்கு ஒரு வழியை காட்டிட்டம்மா, எனக்கு ஒரு வழியை காட்டிட்டேன். இத்தனை நாளும் உன் கதையை சொல்லித்தாமா இந்த வயித்தை வளர்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு இந்த காந்தத்தை வச்சு என் குழந்தை வயிற்று பசி தீக்க போறேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ திருடன் 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 யோ நான் திருடலப்பா, நான் திருடல, நான் திருடலப்பா. எல்லாரும் வாங்க வாங்க. என்னம்மா என்னாச்சு? பட்ட பகல்ல திருடுறான் பாவி. ஐயரே, ஊருக்கெல்லாம் நியாய தர்மம் சொல்ற நீங்க திருடலாமா? நான் திருடல, நான் திருடவே இல்லைங்க. திருடிட்டு போய் வேற சொல்றியா? உன் மடியில இருக்கிற காசெல்லாம் உண்டியல இருந்து தானே? இது ஏன் காசு, இது நான் கொண்டு வந்தது. ஐயோ ஏமா ஐயரு திருடன்னு சொல்றாரு, விட்டுறமா. உனக்கு ஒன்ன தவிர மத்தவங்க எல்லாம் திருடமா தான் தெரியும். யோ சுமாரியா, இவர் திருடினதை நான் என் கண்ணால பார்த்தேன். ஏமா இவர்தான் திருடலன்னு சொல்றாரு. இவர் திருடுனதை உன்ன தவிர வேற யாரும் பார்த்தாங்களாமா? பாத்தாங்களா? இதோ சகலத்துக்கும் சாட்சியான என் ஆத்தா கண்ணாத்தா இருக்கா, அவளை வேணா கேட்டு பாருங்க. அப்ப திருவிழா சீட்டு எழுதி போட்டு பாத்துருவோம். அதுவும் சரிதான். அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன காட்டி கொடுத்துறாதம்மா, காட்டி கொடுத்துறாத. துர்கா, நீயே ஒரு சீட் எடுமா. திருடவில்லை. ஆத்தாவே சொல்லிட்டா இவர் திருடல. ஒரு கௌரவமான மனுஷன் மேல இப்படி அநியாயமா பழிய போட்டியம்மா. வர வர இவன் இம்சை தாங்க முடியல. இவளுக்கு ஒரு வழி பண்ணணும். சரி வாங்க போலாம். வாங்க போலாம். பொய் சொல்லிட்டியா? பாத்துக்கிறேன். என்ன ஏன் தொட்ட? நான் உன்கிட்ட பேச மாட்டேன். கோமா புரியுது. ஒரு திருடனை நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிட்டேன். நான் அவனை காட்டி கொடுத்திருந்தா அவன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிருப்பான். அதான் அப்படி செஞ்சேன். இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும். என்ன தண்டனை? அப்படி கேளு. நான் தப்பு பண்ணப்போ என் கண்ணை கட்ட வச்சல, இப்போ உன் கண்ணை நான் கட்ட போறேன். வேண்டாம், உன் கண்ணை கட்டுறது கண்ணாமூச்சி விளையாட்டு. ஆனா அம்மன் கண்ணை கட்டுறது விபரீத விளையாட்டு. அதெல்லாம் முடியாது. உன் கண்ணை கட்டியே தீருவேன். வேண்டாம் வேண்டாம். நான் சொன்ன அந்த நாள் வந்துடுச்சு. அம்மனோட கண் கட்டப்பட்டுடுச்சு. இப்பவே போ, கண்மலரை எடுத்துக்கிட்டு வா.
ராஜேஸ்வரி, ஏய் ராஜேஸ்வரி. சத்தி சத்தி, அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கா? ஏ, நீங்க ஊர்ல இல்லாத போது குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. கண்ணுல அடிபட்டு ஆபரேஷன் பண்ணி இன்னைத்தே கட்ட பிரிக்கிறாங்க. நான் கண்ணில் திருடிட்டு வந்திருக்கேன். எங்க குழந்தைக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு. ரெண்டுத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி தோணுது. கண்மணி, கண்மணி, மெல்ல கண்ணை திறந்து பாருமா. மம்மியும் டேடியும் வந்திருக்காங்க பாருமா.